அனைவருக்கும் தமிழ் இனிய வணக்கம். தைக்கலாம் வாங்க சேனலில் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் வீடியோ நம்ம கட்டிங் மட்டும்தான் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவை பார்ட் 2 பார்க்க போகிறோம். இதை புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் தைக்கிறத மறந்தவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸில் இப்போ நம்ம கட் பண்ண பகுதி பார்த்திங்கன்னா பின்பகுதியோட 1/4 இன்ச்சு நம்ம இப்படி மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த நாச் கட் பண்ணுற அளவுக்கு 1 இன்ச்சுக்கு இங்கே ஒரு தையல் போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி இன்ட்டு போட்டுருங்க. இன்ட்டு போட்டுட்டு இப்போ எனக்கு கையோடைய ஹைட்டு பத்தலைங்கிறதுனால நான் 1 இன்ச்சுக்கு துணி கொடுத்துட்டு படிமான தையல் போட்டுட்டு இப்படியே மடித்து ஹெம்மிங் பண்ணிடணும். ஓகே, ஸோ ஸ்லீவும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டோடைய பகுதி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இன்ட்டு போட்டால் அது உள் சைடுன்னு அர்த்தம். அது மட்டும் மறக்காமல் போடுங்க. திருப்பி இந்த மாதிரி போட்டு விட்டலாம். போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். வந்ததும் இந்த இடத்துல இப்படி ஷேப்பிங் பிடிக்கணும். இந்த கிராஸ்க்கு ஒரு ஷேப்பிங், அதே மாதிரி இந்த இடத்துலையும் பிடிச்சி முடிச்சுட்டு பெல்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, உள்ளே திக்னஸ் துணி எடுக்கணும். கிடைக்கல, நான் இந்த தின்னாக இருக்கிற துணி நான் 2 கிளாத்தாக எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது மேலே வரா மாதிரி, ஸோ இது இப்படி மேலே வரட்டும். வைக்கும்பொழுது உங்களுக்கு தெரியணும் இதெல்லாம் மேலே வர்றது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இதை ஸ்டிச் பண்ணலாம். தைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எதெல்லாம் மார்க் பண்ணமோ அதை அப்படியே மிஷினில் 2 ஸ்டிச்சாக போட்டு விட்டுருங்க. எப்போவுமே தைக்கிறப்ப அந்த ஸ்டிச்சிங் தையல் மேலேயே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் 2 ஸ்டிச் போடுறது. இந்த டாட் முடித்ததும் நம்ம நெக்ஸ்ட்டு பெல்ட்டு தான் வைப்போம். எப்போவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது நமக்கு அந்த ஒவ்வொரு பார்ட்டும் முடிக்கும் போது அதனுடைய கண்டினியூவேஷன் கரெக்டாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப 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 அது நல்லதாக இருக்கும். ஃபஸ்ட்டில் டாட்டை பிடிக்கிறது, அதுக்கப்புறம் பேக் மடித்து தைக்கிறது, இப்படி மாற்றி மாற்றி செஞ்சிங்கன்னா இந்த கண்டினியூவேஷன் குறையும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம பேக்கோடைய பகுதி ஸ்லீவோடைய பகுதி முடிச்சிருக்கோம். இப்போ இதை பெல்ட்டு வைக்கும் பொழுது பக்காவாக ஷேப் வந்துருச்சு பாருங்கள். பெல்ட் வைக்கும் போது மேல் துணியை மேல் பகுதியிலையும் அந்த உள் துணியை உள் பகுதியிலையும் வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். புதுசாக இப்போ எனக்கு தையலே வரலன்னா கொஞ்சம் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே மிஷினில் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அந்த ஸ்டிச் போடணும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா துணி உள்ளே இருக்க துணி ஒன்றோட ஒன்று நிற்காத அளவுக்கு பார்த்துக்கணும். ஓகே, இப்போ 2 பெல்ட்டுமே கரெக்டாக வைங்க. ஒன்றுத்த உள் பக்கமும் மாற்றிலாம் வைக்க வேண்டாம். ஸோ அதனால தான் இந்த ஸ்டிச்சிங் வீடியோவையே நான் காமிச்சிட்ருக்கேன். புதுசாக தைச்சிட்ருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை நான் கற்றுக்கிட்டேன், ரொம்ப நாள் ஆகி போயிடுச்சு, டச்சு விட்டு போச்சு, இது திருப்பியும் இப்போ கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தாலே போதும். இப்போ இது டாப் ஸ்டிச் போடணும், கீழே மடித்து தைக்கணும். ஸோ நம்ம பின் சைடு மடித்து தைச்சோம்னா தான் இதில் நம்ம அந்த மெஷர்மெண்ட் வச்சுட்டு மடித்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இது அந்த ரன்னிங் ஸ்டிச் போடும்போது புதுசாக பழகிறவங்களுக்கு ஸ்டிச்சிங் நல்லா வருங்கிறனால தான் சொல்லிகிட்ருக்கிறது. பாருங்கள், அக்கிலேருந்து அந்த மடிப்பு பகுதி வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஃப்ரண்ட்டு சைடையும் நம்ம வச்சு பாருங்கள், எவ்வளோ மடிக்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம மடித்தா போதும். ஒரு மார்க் பண்ணிவிட்டு மடிச்சிருங்க. அப்போ தான் அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். அப்புறம் தைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு தூக்கிட்டுருக்கோம். நிறைய இதில் சின்ன மிஸ்டேக் நடக்க தான் செய்யும். ஸோ ஒரு பார்ட்டும் நம்ம முடிக்கும் பொழுது கரெக்டான முறையில் முடித்தோம்னா நம்ம பிரிக்க வேண்டிய வேலையோ இல்லை டென்ஷன் ஆகிற வேலையோ இருக்காது. இதை மடித்து நம்ம கரெக்டான சைஸ்க்கு மடித்து தைச்சிருங்க. இந்த பெல்ட்டு வைக்கிற விதத்துலேயும் ஒரு 4-5 மெத்தட் இருக்குது. பெல்ட்டுன்றப்ப இப்படி தான் வைக்கணும்னு கிடையாது. நம்ம எந்த மாதிரி அது துணி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மடித்து வச்சுக்கலாம். இது முடிச்சிட்டதும் பார்த்திங்கன்னா அந்த சைடு வச்சு பார்த்துட்றோம். 2 சைடும் கரெக்டான அளவுக்கு நம்ம வைக்கும் பொழுது தான் மடித்து தைக்க ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த தையல் கலையணும் போது நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கிறதுல மனசுக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு சந்தோஷமாகவே இருக்கும். ஸோ வீட்டில் பழகுங்க. கொக்கிப்பட்டி ஐப்பட்டி இதே தான். 1.5 இன்ச்சஸ் மேல் பக்கம் வச்சு தைக்கிறோம். 2 இன்ச்சஸ் உள் பக்கம் வச்சு தைக்க போகிறோம்.
கொக்கியை கட்டி முடித்ததும் பட்டி வச்சு முடித்ததும் நம்ம வந்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பின் சைடில் ஒரு டாட் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமானது. பின் சைடில் டாட்டுங்கிறது ஒரு நம்ம இடுப்பு வந்து டைட்டாக இருந்தால் தான் அந்த ப்ளவுஸ் வந்து அழகாக இருக்கும். அதனால் அந்த டாட் ரொம்ப முக்கியம். முடிச்சிட்டதும் நீங்கள் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறீங்க. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா மேல் பகுதியும் ஒன்றா வச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் மிஸ்டேக் வர பகுதி. நம்ம வந்துட்டு கவனிக்க வேண்டிய சில இடங்கள் அப்படின்னு சொன்னால் அது இந்த மாதிரி தான். ஏன்னா வந்து ஷோல்டர் ஜாயின் தான் நம்ம தப்பாக ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ஹெம்மிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு கைக்கு ஹெம்மிங் பண்ணுங்கள். ஹெம்மிங்கையும் சொல்லி கொடுத்துடணும். ஏன்னா வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் முடிக்கிறோம் அப்படின்னா எல்லாம் பக்கா கம்ப்ளீட்டாக பண்ணும்பொழுது நல்லாயிருக்கும். சரி, இப்போ தான் தையலே நான் வந்து மிஷினே பெடல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த கொக்கி கட்டுறதையும் சொல்லி கொடுத்துருவேன், ஐ கட்டுறதையும் சொல்லி கொடுக்குறேன். ஹெம்மிங்கையும் சொல்லி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ்க்கு கொக்கி ஐ ஹெம்மிங் பண்ணி கொடுக்கறதுக்கு 15 ருபீஸ் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளால் ஒரு 10 ஜாக்கெட் நம்ம தைச்சோம்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு 150 ரூபா மினிமம் நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த ஹெம்மிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதனால தான் இதை காமிக்கிறது. ரொம்ப ஈஸி ஹெம்மிங். முடி போட்டு விட்டுருங்க. அதுக்கடுத்து இந்த கிராஸ் பீஸு ஜாயின் பண்ணணும். இந்த சைட் மார்க்கு பண்ணும்பொழுது கையை அட்டாச் பண்ணும்போது நம்ம அளவு பார்க்கணும். 9 இன்ச்சஸ் வந்து ஆமூலோடைய அளவு இருந்தது. அதாவது 18 கையோடைய சுற்றளவு 18 இருந்தது. 2ஆக பிரிக்கும் போது 9 இன்ச்சஸ் வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கை ஜாயின் பண்ணுறோம். இந்த பாடி பீஸையும் ஸ்லீவையும் அட்டாச் பண்ணும்பொழுதும் இது தான். என்னென்ன மிஸ்டேக் வருங்கிறது இந்த மாதிரி இடத்துங்களில் தான். பாடி பீஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், ஸ்லீவ் வந்து ரைட் சைடில் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அட்டாச் பண்ண எல்லாமே வேஸ்ட்டு தான், டைம் வேஸ்ட்டு. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த நமக்கு ஒரு வெறுப்பாக போயிடும். நம்ம தைக்கிற ஜாக்கெட்டெல்லாம் தப்பாக வருது, அது என்னமே வேண்டாம். வைக்கும் பொழுதே ஒரு விஷயம் நம்ம செய்யும் பொழுதே அது கொஞ்சம் ப்ராப்பராக ஒரு நிமிஷம் வந்து அதை யோசித்தோம்னா போதும். ஓகே, கை ஜாயின் பண்ணதும் கிராஸ் பீஸ் வந்துட்டு அட்டாச் பண்ண போகிறோம். நான் 2ஆக மடிச்சுட்டு வைக்கிறேன். இந்த கிராஸ் பீஸும் வந்துட்டு ஒரு 2-3 விதம் இருக்குது. நம்ம வந்து அது எப்படி ஒன்றும் பண்ணலாம். இப்போ இதை நான் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு கேப்பில் மேலே வச்சு தைக்கிறேன். உள்ளே வைக்கக்கூடாது, மேலே வச்சு தைச்சாதான் அந்த கிராஸ் பீஸ் உள்ளே திரும்பி ஹெம்மிங் பண்ணுறது. இதுலேயும் பைப்பிங் வைக்கணுன்னா நீங்கள் வைக்கலாம். இது வந்து ஹெம்மிங்காக நான் சொல்லித்தரேன். இந்த ஃப்ராக்குக்கெலாம் நம்ம வந்து பைப்பிங் கொடுத்தோம் பாருங்கள், அதை மாதிரியும் நீங்கள் இதுக்கு கொடுக்கலாம். இதே மாதிரி தான் 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம செய்ய போகிறது. முடிக்கும் போது அப்படி தான் அந்த 1/4 இன்ச்சை ஃபோல்ட் பண்ணி முடிச்சுருங்க. முடிச்சுட்டு ஒரு கட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேர்னிங் எப்போவுமே எல்லாருமே வந்து அதை யூஸ் பண்ணிக்கிங்க. நெக் பீஸ் வைக்கும் போது கட் கொடுத்துட்டு, இது பேர் டாப் ஸ்டிச், படிமான தையல்னு பேர். ஸோ இந்த படிமான தையலையும் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்துட்டு நெக் பீஸ் ரெடி ஆகிடுது. ஓகே, படிமான தையல் போடாமல் தைச்சோம்னா பைப்பிங், போட்டுட்டோம்னா ஹெம்மிங். ப்ளவுஸில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு நிறைய வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஹெம்மிங் வந்துட்டு பண்ணுறோம். சைட் மார்க்கிங் பார்த்தீங்கன்னா கை சுற்றளவு, அக்குள் சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, அது ரொம்ப முக்கியம். அளவு ப்ளவுஸ் இல்லைங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8.5 மார்க் பண்ணுறது 34 வருது 4ஆக டிவைட் பண்ணும்போது. இது ஆமோலேருந்து 9 இன்ச்சஸ் அடிக்கை சுற்றளவு 6 இன்ச்சு, 12 6ஆக வந்துட்டு வரும். ஸோ இது வந்துட்டு 3 ஸ்டிச் போடுறேன் நான். நீங்கள் அதை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்குங்க. அதே மாதிரி கைக்கிட்ட சுருக்கம் வருதுன்னா ஒரு பெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் தைக்கலாம். இது நார்மல் கையாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டிச் பண்ணலாம். நிறைய வந்து டிப்ஸு, சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் ப்ளவுஸ் நமக்கு நல்லா வர்றதுக்கு ரீசன். கட்டிங்கில் ஒரு 75% இருந்தால் ஸ்டிச்சிங்லேயும் 25% நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ கழுத்துக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணிவிடுங்க. 2ஆக ஃபோல்டிங்கிறதுனால அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். சிங்கிள் வச்சிங்கன்னா மடித்து வைக்கணும், இவ்வளோதான். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொக்கியை கட்டுறது. கொக்கியைன்னும் போது அந்த 5 ஹூக்கு 5 ஐ கட்டுறோம். ஐ கட்டுறது பார்த்திங்கன்னா 2 நூலை 4 நூலாக கோத்துக்குங்க. அந்த பேக்கில் வந்துட்டு இந்த நூல் வந்து வராமல் உள்ளுக்கவே குத்திடுங்க.
எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊசியை உள்ளே கொடுத்து எடுக்கிறோம். அதாவது ஐ கட்டும் பொழுது பார்த்திங்கன்னா ஊசியோட பின்பகுதியை வந்து அந்த நூலுக்குள்ளே விட்டிங்கன்னா தான் ஊசி குத்திட்டு கொண்டுட்டு இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். இந்த நூல் மேலே வரணும், காது கிட்ட இருக்க நூல் மேலே வரணும். அதாவது அந்த சங்கிலி தையல்னு சொல்லுவோம், அந்த மாதிரியில் அது முடிக்கணும். முடிக்கும் பொழுது ஐ ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. அதாவது சுருங்கிக்கிட்டு வராமல் இருக்கும். பொறுமையாக பார்த்திங்கன்னா இது புரியும். ஸோ ப்ளவுஸ் தைக்கும் போது ஐ கட்டுறது முக்கியம். அதே மாதிரி ப்ளவுஸில் நமக்கு ஒரு ஐயோ ஒரு கொக்கியோ பிரிஞ்சு போச்சு, இல்லை இது தையல் விட்டு போயிருக்குன்னா கூட அந்த ஜாக்கெட்டை யூஸ் பண்ணாமல் இருப்போம். அதுக்கும் இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்து ப்ளவுஸ்க்கு நீங்கள் வைக்கலாம். இது போட்டு முடி போடும்போது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். மேல் பக்கமாக குத்தி முடி போடுங்க, கீழே இருக்காதீங்க. மேலே குத்திங்கன்னா தான் அந்த ஐ வந்து ஸ்டிச்சிங் நிற்கும். ஓகே, பேக்கில் வந்துட்டு ஊசியை குத்திட்டு ஒரு 3 ஸ்டிச் மேலே ஒரு தலைமையில் ஒரு முடிச்சு போட்டு ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுத்துட்டா ஒரு ஐ ரெடி ஆகிடுது. ஓகே, அதே மாதிரி ஹூக்கு கட்டுறதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹூக் வச்சு அந்த கீழே உள்ள அந்த 2 ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் பிரித்தா மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் நிற்கும். அதே மாதிரி ஹூக் வந்துட்டு அந்த எட்ஜில் மேலே உள்ள பகுதியில் டச் பண்ணுற மாதிரி வைங்க. கீழே இறக்கி வைப்பாங்க. கீழே இறக்கி வைக்கும் போது என்னாகும், நமக்கு மேலே அந்த துணி லூஸ் கொடுக்கும். கொக்கியைன்றது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வலது பக்கமும் வச்சுக்கலாம், இடது பக்கம் வச்சுக்கலாம். இதுவும் அப்படி தான். அந்த ரிங்குக்குள்ளே விட்டு ஒரு சுற்று அந்த நூலை சுற்றிட்டு எடுக்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் ஒரு நாட் போடுறது. அந்த ரிங் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டுக்குங்க. அது மாதிரி இந்த பக்கம் ரிங்கும் கவர் ஆகிற மாதிரி போடுங்க. நமக்கு இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு பழகிப்போம். வேறு எதுவும் தேவையில்லாத சிந்தனைகளை நம்ம ஓட்டாமல் நல்ல சிந்தனைகளாக முடிஞ்ச அளவுக்கு நினச்சிக்கணும். அப்படி இல்லையா, இந்த மாதிரி ஒரு வேலை நம்ம இறங்கிட்டோம்னா மனசு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். வருமானத்துக்கு வருமானம் பண்ண முடியலனாலும் நம்மளுடைய துணியை நம்ம தைக்கும் பொழுது அதுவும் ஒரு சேவிங் தான். ஸோ இதையெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை செய்ய பழகுங்க. அந்த கொக்கி வந்து அந்த தலைன்னு சொல்லுவோம், அது வந்து நல்லா நிற்கணும். இல்லைன்னா வந்து ஹூக்கு போடும்போது நமக்கு லூஸாக இருக்கும். ஸோ 2 பக்கமும் அதை வந்து மாட்டிட்டு ஒரு 3 ஸ்டிச்சு வந்து சுற்றி எடுத்திங்கன்னா அந்த ப்ளவுஸே கிழிஞ்சாலும் சரி, ஹூக் வந்து கட்டாகாமல் இருக்கணும், ஹூக் வந்து பிரியாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளவுஸ் ரெடி. ஸ்டிச்சிங் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இதில் வந்து ஹெம்மிங்கு, கொக்கியை கட்டுறது எல்லாமே நம்ம வந்து இதில் பக்கா முடிச்சாச்சு. அதாவது இது வந்து புதுசாக கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து கற்றுக்கிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், உங்களுக்கு கொக்கியை கட்டுறதுக்கும் தனியாகவே நீங்கள் கற்றுக்கிட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை கூட நீங்கள் வந்துட்டு தச்சு கொடுத்தீங்கனாலும் அதுவும் வந்து ஏர்னிங் மணி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ப்ளவுஸையும் நீங்கள் வந்துட்டு பக்காவாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பேக்கேஜோடு இது முடிச்சிருக்கோம். ஸோ ஒருத்தவங்களுடைய அளவு எடுக்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் நீங்கள் தச்சு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் வந்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பேட்டர்ன் போட்டு நம்ம வந்துட்டு துணியிலையும் கட் பண்ணி தைக்கிறதுக்காக அது உங்களுக்கு பார்ட் 2 ஆகிடுச்சு. வீடியோவே பார்ட் 2 வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இந்த ஒரு பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டாலே நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட்டாக உங்களால் தைக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சுடிதாருடைய அந்த லெசன் தான். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம சுடிதார் லெசன் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நல்லது நினைப்போம், நல்லதை மட்டுமே நினைப்போம். நன்றி.